பிரியமானவர்களே, வணக்கம். கிறிஸ்து பிறப்பு காலத்துக்குள்ள அடி எடுத்து வைக்க போகிறோம். கிறிஸ்து பிறப்பு அப்படின்னு சொன்னாலே நமக்கு நிறைய அடையாளங்கள் தான் தென்படும். உதாரணமாக விண்மீன், கிறிஸ்மஸ் தாத்தா, கிறிஸ்மஸ் மணி, கிறிஸ்மஸ் மெழுகுவர்த்தி, கிறிஸ்மஸ் கேரல்ஸ், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி இந்த கிறிஸ்மஸில் மிக முக்கியமான பங்காற்றுவது கிறிஸ்மஸ் மெழுகுவர்த்தி. மரபுப்படி 4 வாரங்களில் 4 மெழுகுவர்த்தியும், வழக்கப்படி 5வது வாரத்தில் வெள்ளை நிற மெழுகுவர்த்தியும் ஏற்றுவது நம்முடைய திருவழிபாட்டில் ஒரு வழக்கமாக இருக்கு. இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த மெழுகுவர்த்தி குறித்து காட்டுகிற அர்த்தம் என்ன, வாழ்வியல் சிந்தனை என்ன என்பதை சிந்திப்பதற்கு முன்பாக வரலாற்று பின்னணியை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். உலக வரலாற்றோடும் மனித வாழ்வோடும் மிக நெருங்கிய தொடர்புடையது மெழுகுவர்த்தி. கிறிஸ்துவம் இந்த மண்ணையும் மக்களின் இதயங்களையும் தழுவுவதற்கு முன்பாகவே, இன்னும் மிக நுட்பமாக சொல்லப்போனால் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே மெழுகுவர்த்தி மனித வரலாற்றில் ஒரு முக்கிய பங்கு ஆற்றுகிறது. அதை யாராலும் மறுக்க முடியாது. யதார்த்தம் அதுதான். மேலை நாடுகளில் விண்டர் சால்ஸ்டஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒரு திருவிழா எடுக்கிறாங்க. குளிர்காலத்தில் அவர்கள் கொண்டாடக்கூடிய திருவிழா. அந்த திருவிழாவின் மையப்பொருளே மெழுகுவர்த்தி தான். அதாவது குளிர்காலத்தில் பனியின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். அந்த பனியின் தாக்கத்திலிருந்து ஸ்பிரிங் சீசன், அதாவது வசந்த காலம் தொடங்கும் என்கிற நம்பிக்கையோடு இந்த திருவிழாவை முன்னெடுக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை முன்வைப்பது இந்த மெழுகுவர்த்திகள் தான். யூத மக்களுடைய திருவிழாக்கள்ல மிக முக்கியமான திருவிழா ஹனாக்கா திருவிழா. இந்த திருவிழாவும் விண்டர் சீசன்ல தான் கொண்டாடுறாங்க. அதே பொருளோடு, அதாவது பனியின் தாக்கத்திலிருந்து விடுதலையும், அந்த கொடூரப்படியிலிருந்து நாம் தப்புவித்து வசந்த காலத்துக்கு முன் வருவோம் என்கிற ஆழ்ந்த நம்பிக்கையை அந்த மெழுகுவர்த்தி தருவதாகவும், அதன் அடிப்படையில் இந்த திருவிழாவை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். அதே போல மாடர்ன் விண்டர் ஃபெஸ்டிவலான குவான்ஸ்கா அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் இதைத்தான் நமக்கு நினைவூட்டுகிறது. அந்த ஃபெஸ்டிவலின் போதும் அவர்கள் மையப்பொருளாக வைப்பது மெழுகுவர்த்தி தான். இதுவும் குளிர்காலத்தில் கொண்டாடப்படுகிற ஒரு திருவிழா. இப்படி காலத்தின் ஓட்டத்தில் மெழுகுவர்த்தி ஒரு மிகப்பெரிய அடையாளமாகவும் வாழ்வியல் பொருளாகவும் இருக்கிறது. அதாவது மிகுந்த நம்பிக்கையை தரக்கூடிய பொருளாக மெழுகுவர்த்தி இருக்கிறது. ஒரு பனியின் தாக்கம், கொடுமை, கவலை, கண்ணீர், அழுத்தம் இவற்றிலிருந்து தப்புவித்து விடுதலை பெற்று நாம் வசந்த காலத்துக்குள் அடியெடுத்து வைப்போம் என்கிற ஆழ்ந்த நம்பிக்கையை மெழுகுவர்த்திகள் தருவதாக இருப்பதினால் இந்த திருவிழாக்களை அவர்கள் முன்னெடுத்தார்கள். பிற்காலத்திலும் கிறிஸ்துவத்தில் இத்தகைய பண்பாட்டு கூறுகளும் உள்ளடங்கின. மிக குறிப்பாக 5ஆம் நூற்றாண்டில் முதலாக நம்முடைய திருவழிபாட்டு கால அட்டவணையில் திருவருகை காலம் இணைக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் 4 வாரங்கள் 4 தலைப்புகளை கொண்டு அந்த திருவருகை காலம் முன்னெடுக்கப்படுகிறது. முதல் வாரம் நம்பிக்கையின் வாரமாகவும், 2வது வாரம் அமைதியின் வாரமாகவும், 3வது வாரம் மகிழ்ச்சியின் வாரமாகவும், 4வது வாரம் அன்பின் வாரமாகவும் கொண்டாடப்பட்டு இயேசு கிறிஸ்துவை மகிழ்வோடு நாம் வரவேற்கிறோம். ஆனால் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நிறத்தில் மெழுகுவர்த்தி எரிய வைக்கக்கூடிய பண்பு தொடக்க கால திருச்சபையில் இல்லை. நம்முடைய மரபில் அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் தென்படவில்லை. ஆனால் 19ஆம் நூற்றாண்டில் முதலாக ஜெர்மனி நாட்டில் ஒரு புரொட்டஸ்டன்ட் பாஸ்டர், யோஹான் ஹென்ரிச் ரிச்சர்ட் அப்படிங்கிற புரொட்டஸ்டன்ட் பாஸ்டர் தான் முதலா மெழுகுவர்த்தியை ஏற்றக்கூடிய பண்பாட்டு கூரை திருவழிபாட்டு காலண்டர்ல உள்கொண்டு வரார். அதாவது ஒரு மரப்பலகையால் ஸ்டாண்ட் ஒன்று தயாரித்து அதில் 24 மெழுகுவர்த்தியில் வைக்கிறார். வார நாட்களை குறித்து காட்டக்கூடிய 20 மெழுகுவர்த்தியும், ஞாயிற்றுக்கிழமைகளை குறித்து காட்டுகிற 4 மெழுகுவர்த்தியும் வைக்கப்படுகிறது. எதற்கு அப்படின்னா, பள்ளிக்கூடத்துக்கு வருகிற குழந்தைகள் அந்த மெழுகுவர்த்தியை ஏற்றும் போது
அதன் அடையாளத்தை குறித்து காட்டி, இது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு காலம். இந்த பிறப்பை ஒட்டிய எல்லா கதைகளும் அக்குழந்தைகளுக்கு சொல்லப்பட்டு, அந்த குழந்தைகள் இயேசுவின் பிறப்பை மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு இதயத்திலும் உள்ளத்திலும் இல்லத்திலும் வரவேற்க வேண்டும் என்பதற்காக இத்தகைய பழக்கத்தை மேற்கொண்டார். ஜெர்மனி நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த அமெரிக்க மக்கள் தன்னுடைய நாட்டுக்கு திரும்பும்போது இந்த பழக்கத்தை தங்களுடைய திரு வழிபாட்டு கூறுகளில் இணைக்கிறார்கள். பிற்காலத்தில் உலக நாடுகள் இத்தகைய கூரை உள்வாங்கி கத்தோலிக்க திருச்சபையில் மெழுகுவர்த்தி ஏற்றுகிற பழக்கம் உருவாகிறது. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மெழுகுவர்த்தி என்கிற பழக்கம் உருவாகிறது. முதல் வாரத்தில் கருஞ்சிவப்பு ஊதா நிறம் மெழுகுவர்த்தி ஏற்றப்படுகிறது. இது நம்பிக்கையின் அடையாளமா இருக்குது. இதற்கு இன்னொரு பெயர் ஆபிரகாமின் மெழுகுவர்த்தி என்று சொல்லுகிறார்கள். ஏனெனில் நம்பிக்கையின் தந்தையாக இருக்கிற ஆபிரகாம் வழியாகத்தான் கடவுள் இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கிறார், வழிநடத்துகிறார். ஆகவே அந்த நம்பிக்கையை தருகிற ஆபிரகாம் வழியாக நாம் நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு கடவுளோடு உடன் பயணிக்கிறோம், கடவுளின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்பதின் அடிப்படையில் முதல் வாரத்தில் ஏற்றப்படுகிற மெழுகுவர்த்தி ஆபிரகாமின் நம்பிக்கையை நமக்கு குறித்து காட்டுகிறது. இரண்டாவது வாரத்திலும் கருஞ்சிவப்பு ஊதா நிறத்தை நாம் ஏற்றுகிறோம். இந்த மெழுகுவர்த்தி அமைதியின் மெழுகுவர்த்தி என்று நாம் அழைக்கிறோம். அதே போல இந்த மெழுகுவர்த்தியை எசையாவின் மெழுகுவர்த்தி என்றும் கூறுகிறார்கள். ஏன் அப்படின்னா, இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக இருந்த போது, அடிமைத்தனத்தின் கோரப்படியில் அவர்கள் சிக்குண்டு தவித்த போது, துன்பத்தில் வாழ்ந்தபோது எசையாவின் வார்த்தைகள் அவர்களுக்கு ஆறுதலை தந்தன. நம்ம வேல்பாரி நாவல்ல வாசிக்கிறோம். ஒரு வார்த்தையானது அருமருந்து அப்படின்னு சொல்லுகிறார். அதாவது நன்மையான சூழலை கன நேரத்தில் தீமையாக மாற்றக்கூடிய பண்பும், தீமையான அதாவது ஒரு மந்தமா இருக்கக்கூடிய சூழலை நன்மையாக மாற்றக்கூடிய பண்பு வார்த்தைகளுக்கு உண்டு. அப்படிப்பட்ட வார்த்தைகள் நமக்கு தேவைப்படுகின்றன. மிக முக்கியமா மருந்தாக அது நமக்கு தேவைப்படுகிறது. துன்பமும் துயரமும் கண்ணீரும் வேதனையும் நம்மை துரத்தும் போது அத்தகைய வார்த்தை நம்மை வலுப்படுத்துகிறது, திடப்படுத்துகிறது, ஆறுதலாக இருக்கிறது. எசையாவின் வார்த்தைகள் அமைதி அம்மக்களுக்கு பெற்று தந்தன என்கிற அடிப்படையில் நமக்கு சொல்லப்படுகிறது. குறிப்பா ஒரு நோய்க்கு மருந்து சாப்பிடும் போது அந்த நோய் குணமடைகிறது. ஒரு துன்பத்தை துயரத்தை மனதளவில் நாம் உணரும் போது அழகான ஆறுதலான வார்த்தைகள் நமக்கு உள்ள அமைதியை பெற்று தருகின்றன. ஆகவே எசையாவின் வார்த்தைகள் அத்தகைய அமைதியை பெற்று தந்தினால் இரண்டாவது வாரத்தில் ஏற்றப்படுகிற கருஞ்சிவப்பு ஊதா நிறம் அமைதியின் வாரமாக நமக்கு குறித்து காட்டப்படுகிறது. மூன்றாவது வாரத்தில் இளஞ்சிவப்பு நிறம், அதாவது ரோஸ் கலர், நம்ம என்ன செய்யறோம்? மெழுகுவர்த்தி ஏற்றுக்கிறோம். இந்த மெழுகுவர்த்தி திருமுழுக்கு யோவான் மெழுகுவர்த்தி என்றும் அழைக்கப்படுகிறது. ஏன்னா திருமுழுக்கு யோவான் இவர்தான் பிறக்க இருக்கிறவர் என்று சுட்டி காட்டுகிறார். இவர்தான் உலகிற்கு வர வேண்டிய ஒளி என்கிறார். இவரே வாழ்வும் உயிர்ப்பும் உயிரும் என்கிறார். இப்படி குறித்து காட்டுகிற இந்த குழந்தைதான் நமக்கு வாழ்வாக இருக்கிறது, மீட்பாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது இந்த ஏற்றப்படுகிற மெழுகுவர்த்தி இத்தகைய தன்மையை கொண்டிருப்பதனால இது திருமுழுக்கு யோவானின் மெழுகுவர்த்தி என்று சொல்கிறார்கள். நான்காவது வாரத்திலும் நாம் கருஞ்சிவப்பு ஊதா நிறத்தை ஏற்றுகிறோம். இந்த மெழுகுவர்த்தி அன்பின் மெழுகுவர்த்தி என்று கூறுகிறோம். இதனுடைய அடையாளம், இதற்கு மாற்று பெயர் அன்னை மரியாள், சூசேப்பர் இவர்களின் மெழுகுவர்த்தி என்று நாம் கூறுகிறோம். ஏனெனில் இவர்கள் ஒருவேளை சம்மதிக்கவில்லை எனில் நாம் குழந்தை இயேசுவை பார்த்திருக்க முடியுமா? அவர்கள் கடவுளின் திட்டத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார்கள், தன்னை இணைத்து கொண்டார்கள். அந்த பண்பு, அந்த மனது நம்ம ஒவ்வொருவருக்கும் வேண்டும். கடவுளோடு நாம் பாராட்டக்கூடிய அன்புறவில்தான் நாம் கடவுளின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்கிற அந்த பண்பை குறித்து காட்டுவதனால அது அன்னை மரியாள் சூசையப்பர் மெழுகுவர்த்தி என்றும் அன்பின் மெழுகுவர்த்தி என்றும் நாம் படிக்கிறோம். திருச்சபையில பிற்காலத்தில் இந்த மெழுகுவர்த்தி ஏற்றக்கூடிய பண்பு வந்தாலும் கூட அது குறித்து காட்டுகிற பொருளும் அடையாளமும் வாழ்வியல் சிந்தனைகளும் அளப்பரியது. நம்பிக்கையை, அமைதியை, மகிழ்ச்சியை, அன்பை குறித்து காட்டுகிற இந்த மெழுகுவர்த்திகள் தங்களுடைய கால ஓட்டத்தில்
எல்லா மக்களையும் கடவுளை நோக்கி பயணிக்கக்கூடிய பண்பை நமக்கு குறித்து காட்டுகிறது. ஒளி என்றுமே அணைந்து போவதில்லை. அந்த ஒளியை பின்பற்றுங்கள். ஒளியே நமக்கு வாழ்வு தரும். அந்த ஒளியே நமக்கு மீட்பு தரும்.